நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேனம் ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன் காணலாம். 2026 வருடம் அக்டோபர் மாதம் 20/10/2026 அன்று கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு குருபகவான் அதிசாரமாக சிம்மம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 13/2/2027 அன்று குருபகவான் வக்கரகதியில் மீண்டும் கடகராசிக்கு வருகிறார். 22/12/2026 அன்று சிம்மம் ராசியில் குருபகவான் வக்கரம் ஆரம்பித்து பின்னோக்கி வருவார். அதிசார குரு பயிற்சியின் மூலம் மேனம் ராசி என்பதற்கு ஏற்படும் பலாபலன்களை காணலாம். இன்னொரு 50 நாட்கள் மேனம் ராசி அதிபதி குரு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மேனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பலன் இருக்கு. குருபகவான் 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்வை செய்யும்போது குரு பலன் உங்களுக்கு இருக்கு. குரு பலன் இருக்கும்போது தான் திருமணம் நடக்கும். வேலை தொழில் உத்தியோக ரீதியாக நல்லா பணம் சம்பாதிக்க முடியும். குரு பலன் இருக்கும்போது தான் கடனை கொடுத்து அடைக்க முடியும். குரு பலன் இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றவங்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். குரு பலன் இல்லை அப்படின்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. மற்றவர்களிடம் அவமரியாதை, அசிங்க அவமானம் இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடியது குரு பலன் இல்லாத காலகட்டத்தில். மேனம் ராசி என்பதற்கு ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி அப்படின்னால மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு நிம்மதி என்பது, சந்தோஷம் என்பது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி ஒரே கஷ்டமாக தான் இருக்கும், ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். மேனம் ராசிக்கு 5வது வீட்டிலே குரு நின்று இன்னொரு 50 நாட்கள் உங்கள் ராசியை பார்வை செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலை கிடைச்சதுன்னா உடனே வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வருமானத்திற்கு உண்டான வழி உங்களுக்கு உண்டு. 20/10/2026 முதல் சிம்மம் ராசிக்கு குருபகவான் சென்று ஒரு 120 நாட்கள் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்வார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்துரு குரு காலகட்டம். கோச்சாரத்தில் குரு 6ஆம் வீட்டில் செல்லும்போது நல்லா தெரிஞ்சவர் நண்பர், பல வருஷம் பழகிட்டு இருந்தார், அவர் மேலே 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு இருந்தால் கூட அவர் உங்களுக்கு துரோகம் செய்வார். அவர் உங்களுக்கு முதுகில் குத்துவார். 6ஆம் வீட்டில் குருபகவான் செல்லக்கூடிய காலகட்டம் யாரையும் நம்ப முடியல அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். பகையாளி எதிரிகள் கூடி போயிடுவாங்க. 6ஆம் இடம் என்பது சொந்த பந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 6ஆம் வீட்டில் குரு செல்லும் போது சொந்த பந்த உறவுகள் பகையாயிரும். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அப்புறமேட்டி அங்கே மாமச்சனிடம் சண்டை சச்சரவு மிக கடுமையான பிரச்சனையை உண்டாகிறோம். குருபகவான் 6ஆம் இடம் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். குரு 6ஆம் இடம் செல்லும்போது தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, என்னுடைய பணம் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லை. குருபகவான் 6ஆம் இடம் செல்லும்போது திருமணம் ஆனவர்கள் வரதட்சணை கொடுமை பண்ணிங்கன்னா இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். பல இடத்துல நீங்கள் கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த கடனை உங்களுக்கு வாக்கப்பட்ட உங்கள் மனைவி வரதட்சணை வாங்கிட்டு கட்டணும் அப்படின்னு நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்கன்னா காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு அடித்தடி பட்டுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டிய சூழ்நிலை குரு 6ஆம் இடம் செல்லும்போது ஏற்படுத்தி விடும். குருபகவான் 6ஆம் இடத்திலிருந்து
பார்த்தீங்கன்னா 10வது வீட்டை தன்னுடைய வீட்டை தானே பார்க்க செய்கிறார். மீனம் ராசிக்கு 10வது வீட்டை 10ஆம் அதிபதி குரு பார்வை செய்யும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உங்களிடம் சண்டை போடுவாங்க. நீங்கள் இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யலன்னு உங்களை குறை சொல்லுவாங்க. மீனம் ராசிக்கு 10வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல வருமானம், நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. குரு 10ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது தொழில் வேலை வருமானம் நன்றாக இருக்கும். மாமியார் இடத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். மாமியார் இடத்தில் உங்களுக்கு மரியாதை குறையும். மாமியார் இடத்தில் மரியாதை குறையிற அளவுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழும். அப்போ பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் பலமாகும். 12வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது சம்பாதித்த பணத்தை ஒரு முதலீடு செய்து கொள்ள வேண்டும். அதாவது தங்கம் வாங்கிக்கணும், வீட்டு மனை அல்லது புதுசாக வீடு கட்டிக்கணும், அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கி முதலீடு செய்து கொள்ளணும். பணத்தை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா தேவையில்லாமல் தண்டை செலவு, விரைய செலவு இப்படிலாம் ஏற்படுத்திடும். 6ஆம் வீட்டில் நின்று குரு 12ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு புனித பயணம், யாத்திரை சென்று வரலாம். 6ஆம் வீட்டில் குரு நின்று 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது மீனம் ராசி என்பர்கள் கொஞ்சம் எதிர்வாதமாக தான் பேசுவீங்க. குரு பலன் இருக்கும்போது தான் எதிரியையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மதிப்பு வரும். குரு பலன் இல்லை அப்படின்னா நண்பனையும் எதிரியாக்கி கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தை தான் வரும். பேசும்போது தன்மையாக பேசணும். 6ஆம் வீட்டில் நின்று குரு 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது மீனம் ராசி இயற்கையாகவே ஒரே வார்த்தையில் மற்றவர்கள் வாய் அடைக்கும் திறமை உங்களுக்கு உண்டு. மற்றவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சிக்காமையே ஒரே வார்த்தையில் அவங்க வாயை அடைச்சிடுவீங்க. இப்போ 6ஆம் வீட்டில் குரு நின்று 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுவீங்க. அவங்க கம்முன்னு இனிமேட்டு இந்த ஆளுகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கம்முன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரியான விரோதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரம் சத்துரு குரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு தான் ஜென்மசனி நடக்கிறது. உங்கள் ராசி அதிபதி தான் 6ஆம் இடம் செல்கிறார். அப்போ நீங்கள் தான் தன்மையாக பேசணும். எதிராளியை கூட நீங்கள் தான் அன்பு அனுசரணையாக அரவணைத்து செல்ல வேண்டும். நீங்கள் இதான் சாக்கு அப்படின்னு எதிரியை கொஞ்சம் மிரட்டி பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு சம்பாதித்த பணம் எல்லாம் அனாவசியமாக தண்டை செலவு தான் பண்ணோம். மீனம் ராசி என்பதற்கு இன்னொரு 50 நாட்கள் குருபலன் இருக்குது. குருபலன் இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்து கொள்ளுங்க. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் செட் ஆச்சுன்னா திருமணம் பண்ணிக்கோங்க. இந்த 50 நாட்கள் தவற விட்டிங்கன்னா அடுத்த 120 நாட்கள் குரு 6ஆம் இடம் செல்லும்போது உங்களுக்கு சாதகமில்லாத சில பிரச்சனைகள் எதிர்பார்த்தபடி குருபலன் உங்களுக்கு இருக்காது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.